அஸ்ஸலாமு அலைக்கும். டோர் டிவி பற்றி ஒரு அப்டேட். டோர் டிவி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் 10,799 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஆரம்பத்தில் நிறைய பேர் 43 இன்ச்சு 10,799 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டாங்க. அதாவது சில பேர் தெரிஞ்சு வாங்கினாங்க, இதுக்கு மாதம் 790 ரூபா பணம் கட்டணும்னு சொல்லி தெரிஞ்சு வாங்கினாங்க. சில பேர் தெரியாமல் வாங்கிட்டாங்க. தெரியாமல் வாங்கினவங்க பூரா ஒரு மாதத்துக்கு அப்புறம் படம் நின்று போச்சு. என்ன காரணம்னா, டிவி ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது 11 மாதத்துக்கு 790 ரூபா பண்ணால் மட்டும்தான் இந்த டிவி ரன் ஆகும்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆன்லைன்லேயே அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டிருக்காங்க. இந்த டிவிக்கு எவ்ரி மந்த் 799 பண்ணணும். இந்தியா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டிவின்னு போட்டிருந்தாங்க. அதாவது 24 ஓடிடி ஆப் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு எவ்ரி மந்த் 799 நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 11 மாதம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் டிவி சொந்தமாக சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு மனசு விருப்பமே இல்லாமல் டிவி வாங்கிட்டேமே அப்படிங்கிற பணம் கட்டிக்கிருந்தாங்க. பட் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்ன மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, இப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த மெசேஜில் என்ன போட்டுனா, மே மாதம் 24ஆம் தேதியோட இன்னும் பணம் கட்ட தேவையில்லை, இந்த டிவி உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, இன்னும் மாதம் 790 ரூபாய் கட்ட தேவையில்லைட்டாங்க. நம்ம டிசம்பரில் வாங்கினோம். எவ்வளோ கொடுத்து 10,790 ரூபாய் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் 5 மாதம் பணம் கட்டியிருக்கோம். டோட்டலாக பார்த்தோம்னா 15,000 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஓடிடி அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது நல்ல டிவிங்கிறக்கா பணம் கட்டியிருப்போம். இப்போ இந்த மெசேஜ் வந்திருக்கு, பணம் கட்ட தேவையில்லை, இந்த டிவி உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்கள் எப்படி கடையிலேருந்து ஒரு டிவி வாங்கி வீட்டுக்கு வச்சு பார்ப்பீங்களோ அது மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் டிடிஹெச் கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், டிவிடி போட்டுக்கலாம், வைஃபை கனெக்ட் பண்ணி நீ யூடியூப்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஒரு டிராபேக்னா, இதில் அந்த 24 ஓடிடி ஆப்பும் வராது. அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த 24 ஓடிடி உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த டிவிக்கு வாரண்டியும் கிடையாது, இந்த டிவிக்கு சர்வீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன், அவங்க அனுப்ப மெசேஜ். ஓகே, எனிவே நமக்கு டிவி நம்மகிட்ட வந்துருச்சு. ஓகே, இனிமேல் இந்த பணம் கட்ட வேண்டிய தொல்லை இல்லை. ஏன்னா யாருமே 24 ஓடிடிக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அது லாஸாக தான் இருந்தது, மாதம் பணம் கட்டிக்கிறது. இப்போ அது கிடையாது. அது வரையும் திருப்தியாக இருக்குது. பட் இருந்தாலும் டிவிக்கு 1 வருஷம் வாரண்டி கொடுத்துக்கலாம் அவங்க. ஏன்னா 6 மாதம் தான் அது டிவி வாங்கி, அந்த 6 மாதம் வாரண்டி வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கொடுக்கல. அதே மாதிரி சர்வீஸ்னா இப்போ எப்படி நான் எப்படி ஒரு சைனா டிவி வாங்கி நம்ம வீட்டில் படம் பார்ப்போம், ஏதாவது ப்ராப்ளம்னா கொண்டு லோக்கலில் கொடுப்போம், அது மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே எந்த அப்டேட் இல்லை. நம்மளும் ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோன் எதுவும் ஒர்க் ஆகலை. இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் இந்த டோர் டிவி வச்சுக்கோங்க, பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, டிவியில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கு போல இருக்கு, நமக்கு ஓடிடிலாம் ஓப்பன் ஆகாதுன்னா ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசான், சோனி லைவ், ஜி5, ஆகா, சன் நெக்ஸ்ட், ஜியோ ஹாட்ஸ்டார் தேவைப்பட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.